சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன்னிடத்தில் ஒரு செய்தியை ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். நான் இன்று கூறப்போகும் செய்தியை கேட்டால் நீ பயந்துதான் போவாய். ஆனால் இதை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது அதாவது இந்த சாய்பாபா என்ற எண்ணத்தை வரவைத்து கொண்டு இதை முழுமையாக கேள். சொல்வது நானாக இருக்கும், அதை நடத்தி விடுவேனோ என்று மட்டும் யோசித்துக்கொள். இதை உன்னிடத்தில் இப்போது சொல்கிறேன் என்றால் இன்று நடக்கப் போகும் காரியத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இன்று ஒரு நாள் இரவு உன்னை காப்பாற்றி விட்டேன் என்றால் உன்னை இதற்கு மேல் அசைத்து பார்க்க எவராலும் முடியாது. உனக்கு எதிரியாக இருப்பவனும் துரோகியாக இருப்பவனும் அடுத்த குறி யார் மேல் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்று என்னுடைய சொல்லாக இருக்கிறது. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் என்னவோ நடக்கிறது, எனக்கு எதுவுமே தெரியாது என்று நீ இருந்துவிடக் கூடாது. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் உனக்கு நடந்து கொண்டிருப்பதை உன் சாயப்பா நேரடியாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு இன்று ஒரு நாள் அலட்சியம் இல்லாமல் கவனத்தோடு இருந்து விட்டாய் என்றால் உன் எதிரியின் இடத்திலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உன் வாழ்க்கையும் காப்பாற்றி நான் உன்னை உன் எதிரிக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பதை அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு உன் எதிரி நினைத்து கொண்டிருக்கின்றான். சாதாரணமாக உன் வாழ்க்கையை அழித்துவிட முடியாது என்பதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம், தெய்வத்தின் சக்திகள் உன்னோடு இருக்கிறது என்பது அவன் அறியவில்லை. அவனோடு இருக்கும் சாத்தான்கள் அவனுக்கு அந்த அறிவை எட்டவிடவில்லை. ஏனென்றால் அக்கிரம காரியங்களை அப்போதுதானே அவன் செய்து கொண்டிருப்பான். மேலும் மேலும் அக்கிரம் காரங்களுக்கு சொந்த காரணமாக ஆக வேண்டும் என்று அந்த சாத்தான் முடிவு எடுத்திருக்கிறது. அதனால்தான் அவனுக்கு நல்ல எண்ணங்களை வர வைக்காமல் பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்திருக்கிறது. அதன்படித்தான் அவனும் இதற்கு உன்னை அவன் ஆளாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். விடுவேனா? நான் இப்போது கூறுகிறேன். இன்று இரவு முழுவதும் உன் வாசலில் உனக்காக காவல் நின்று உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். வாழ்நாள் முழுவதும் உன்னோடு நான் இருப்பேன். இதனால் வரை நீ பட்ட கவலைகளும் போதும், எழுந்த அத்தனையும் போதும். நீ இனிமேல் ஒவ்வொரு நாளும் உன் சந்தோஷத்திற்கு எல்லைகள் இல்லாமல் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். உன் எதிரியை அடுத்த கட்டமாக யாருக்கு குறி வைத்திருக்கிறார்கள் என்பதை கேட்கத்தானே ஆவலாக இருக்கிறாய். உன் குடும்பத்தில் இருக்கும் உனக்கு தலையாக இருக்கும் ஒருவரை அவன் குறிவைத்திருக்கின்றான். இன்று இரவுக்குள் வருத்தத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்று இரவு முழுவதும் உனக்கு நான் துணை நிற்கின்றேன் என்று வாக்கு கொடுக்க வந்தேன். கவலை இல்லாமல் இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.